நம்ம டிஃபனுக்கு இட்லி மாவு எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான தோசை செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்குறாங்க. உடனடியே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பன் தோசை செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த தோசை செய்யறதுக்கு 1 கப்பு வறுக்காத ரவை, இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக்கி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கழுவிட்டு அது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக மாவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அரைச்ச மாவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, இது விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம். துருவி வச்சிருக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சிறிதளவு சோடா உப்பு சேர்த்து 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை செய்யணும். இந்த 5 நிமிஷம் கேப்ல நமக்கு வந்து இதுக்கு உடனடியா ஒரு சட்னி பண்ணுங்க. அதுக்காக நம்ம மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4-5 வரமிளகா, ஒரு 5-6 பல்லு பூண்டு, சிறிதளவு உப்பு சேர்த்து அப்படியே பச்சையா நம்ம அரைச்சு எடுத்தோம்னா உடனடியான சட்னி ரெடி ஆயிடும். இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்காக தாளிப்பு கரண்டி அடுப்புல வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து இதை தாளிச்சு அந்த சட்னியில சேர்த்துட்டு அதே கரண்டியை அடுப்புல வச்சுட்டு அதுல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற தோசை மாவை வந்துட்டு தாளிப்பு கரண்டியில சேர்த்துட்டு அடுப்பை சிம்ல வச்சு வேக வச்சு 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா பன் தோசை ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபுடி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.